டாக்ஸேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அரசு மக்களுக்கு வரி போடும், மாநகராட்சி வரி போடும். ஒரு மண்டல தலைவர் தம்பி சிற்றரசு மக்களுக்கு வரி போட்டால்தான் நிர்வாகத்தை முன்னெடுக்க முடியும். மதுரை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா பேருரையில் அறிஞர் அண்ணா சொன்னார், முழுவயிறு காணாதார் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார் வலியோரின் பகடை காய்கள், ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம் தான் கோட்டையாய் கொடிமரமாய் பாதையாய் பகட்டுகளாய் அமல் நடத்தும் அதிகாரிகளாய் அறிவுபெற அமையும் கூடங்களாய் விளங்குகின்றன என்றார் அண்ணா. நாம் ஒன்றிய அரசிற்கு வரி வசூலித்தவர்கள் கையில் கொடுக்கிறோம், த டாக்ஸேஷன். அதை அவர்கள் நமக்கு திருப்பி தர வேண்டும், அதற்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அதை நமக்கு திருப்பி தருவதில்லை. நாம் ₹1 கொடுத்தால் நமக்கு 29 காசு மட்டுமே தருகிறார். உத்தரப்பிரதேசத்திலே ₹1 கொடுத்தால் அவர்களுக்கு ₹2.75 தருகிறார்கள். ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகி வருகிற பீகாருக்கு ₹1 பீகார் கொடுத்தால் அவர்களுக்கு ₹7 திருப்பி கொடுக்கிறார்கள். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பதற்கு ஒன்றிய அரசிற்கு அழகா? இதைத்தான் தமிழகம் இன்றைக்கு கேட்கிறது. கேட்டால் அவர்கள் ஆத்திரப்படுகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறார்கள். கோல்வார்க்கர் காண விரும்பிய அகண்ட பாரதத்தை எப்படியாவது அதிகாரம் இருக்கிற இந்த காலத்தில் நிர்மாணித்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதனால்தான் அரசு பள்ளி மாணவர்கள் 43 லட்சம் பேர் பயன்பெறக்கூடிய 2252 கோடி ரூபாயை கொஞ்சம் விடுவியுங்கள் என்று கேட்டால், இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தான் தோன்றித்தனமாக தான் அடித்த மூப்பாக சந்தையில் நின்று கொண்டல்ல, சத்திரத்தில் நின்று கொண்டல்ல, சாவடியில் நின்று கொண்டல்ல, இந்த பார்லமெண்ட், அதற்கு பெயரே ஹவுஸ். உலகத்தினுடைய தி பிக்கஸ்ட் டெமோக்ரட்டிக் கண்ட்ரி இந்தியா. இந்தியா என்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர முடியாது. நீ இந்தியை கற்றால்தான் 2252 கோடி ரூபாயை விடுவிக்க முடியும் என்று நாடாளுமன்றத்தில் பட்ட பகலில் பறை முழங்குவதை போல முழங்குகிறார். மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாடு அரசிற்கு உரிய நிதிகளை விடுவிப்போம் என்று அவர் சொல்லுகிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், கல்வி என்பது இந்த கன்கரண்ட் லிஸ்டில் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது. ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற ஒன்றை நீயே எதேச்சாதிகாரமாக முடிவெடுத்து எங்கள் மாநிலத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியோடு கூட விவாதிக்காமல், ஒரு டிஸ்கஷன், ஒரு விவாதம் கூட செய்யாமல், நாட்டு மக்களுக்கு கூட தெரியப்படுத்தாமல் நீ இந்த நாட்டில் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பதற்கு உனக்கு யார் தைரியம் தந்தது? நீ சொல்லலாமா? நீ எங்களை என்ன சொல்லுகிறாய்? அன்டெமோக்ராட்டிக் தமிழ்நாடு, அன்சிவிலைஸ்டு தமிழர்கள், நாங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று எங்கே பேசுகிறாய்? நாடாளுமன்றத்தில் பேசுகிறாய். நாங்கள் நாகரிகமற்றவர்களா? நாங்கள் நாதியற்றவர்களா? எகிப்திலே பிரமிடுகள் எழுந்திருப்பதற்கு முன்னால், பாபிலோனில் தொங்கு தோட்டம் தோன்றுவதற்கு முன்னால், சீனாவிலே மதில் சுவர்கள் எழுந்து நிற்பதற்கு முன்னால், சிந்து நதிக்கரையிலும் நைல் நதிக்கரையிலும் நாகரிகம் அரும்புவதற்கு முன்னால், காவிரிக்கரை ஓரத்தில் நாகரிகத்தை நடவு செய்த ஒரே தேச இனம் எங்கள் தமிழினம் என்பது வரலாறு. நீ எப்படி அன்சிவிலைஸ்டு என்று சொல்லுவாய்? நாங்கள் தொல்காப்பியம், ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியம், அதனுடைய தோற்றம் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு. தொல்காப்பியத்தை தொடங்கி சமகாலம் வைரமுத்து வரை எங்கள் இன்ப தமிழில் இருக்கிற காப்பியங்களும் பாடல்களும் கதைகளும் காலத்தை வென்ற இலக்கியங்களையும் நாஞ்சில் சம்பத் பட்டியலிட்டால் இந்தி மொழிக்கு சமாதி கட்ட வேண்டியது அவசியம் என்று நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள்.
நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். இதே தலைநகர் சென்னையில் தியாகராய நகரில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கிறது. அதன் இயக்கத்தை கேள்வி கேட்டோமா? இந்தி பிரச்சார சபாவில் இந்தி கற்க போவாதீர்கள் என்று யாரையாவது வழிமறித்தோமா? மெட்ரிக் பள்ளிகளில், சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுக்காத என்று நாங்கள் கட்டளை பிறப்பித்தோமா? நாங்கள் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனி ஒரு மொழி சுமை தேவையில்லை. தண்ணீரை விலை கொடுத்து வாங்கிய குவைத், தண்ணீரில் மிதக்கிற வெனிஸ், வெறும் மாடுகளை மட்டும் நம்பி காலம் தள்ளக்கூடிய டென்மார்க், வெறும் மீனை நம்பி வாழக்கூடிய நார்வே, நிலப்பரப்பை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, மனித உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய ஜப்பான், அறிவியலை அடிப்படையாக கொண்டிருக்கிற அமெரிக்கா, கூட்டு பண்ணையை மட்டுமே நம்பி இருக்கிற சோவியத் ரஷ்யா. என் பெருமைக்குரியவர்களே, அவர்கள் தங்கள் தாய்மொழியில் தான் கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். உலக நாகரிக ஓட்ட பந்தயத்தில் முதல் இடத்தில் இருக்கிற ஜப்பான், அந்த ஜப்பான் நாட்டினுடைய அதிபரை இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி நாளைக்கு சந்திக்க சென்றால் அவர் ஜப்பான் மொழியில் தான் நமது பிரதமரிடத்தில் பேசுவார். பிரதமருக்கு ஜப்பான் மொழி தெரியுமா? தெரியாது. நம்முடைய பிரதமர் பேசுகிற இங்கிலீஷே பட்லர் இங்கிலீஷ். உனக்கு ஜப்பான் எப்படி தெரியும்? அப்படி என்றால் இந்தியாவில் இருந்து வருகிறவருக்கு ஜப்பான் தெரியாதென்றால் அவருக்கு வசதியாக ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்திருக்க வேண்டும் என்று ஜப்பான் கருதுமா? கருதாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜப்பான் சென்றால் ஜப்பான் மொழியில் தான் அந்த நாட்டின் அதிபர் பேசுவார். அது நம்முடைய பிரதமருக்கு தெரியாது. நம்முடைய பிரதமர் அவர் பேசுவதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பிரதமர் இங்கே இருந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். நான் கேட்கிறேன், அந்த நாடுகள் வளரவில்லையா? சரி, நீங்கள் வளர்ந்து விட்டீர்களா? நீங்கள் வளர்ந்ததற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இந்தியாவினுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது? 5 ஆண்டுகளில் இந்தியாவில் 730 படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பேர்தான் இந்தியா. 5 ஆண்டுகளில் இந்தியாவில் காட்டில் வாழுகிற புலிகள் 100 புலிகள் கொல்லப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் இன்றைக்கு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற உங்கள் செல்வாக்கு பெற்ற கர்நாடகத்தில் இந்தி மொழி தேர்வு எழுதி தோற்று போனவருடைய மாணவர்களின் எண்ணிக்கை 90,000 பேர். என் நாட்டுக்கு என்ன இருக்கிறது? நீ 36 லட்சம் கோடியை இந்த நாட்டிலே அம்பானிக்கும் அதானிக்கும் நீ தாரை வார்த்து கொடுக்கிறாய். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொல்லுகிறாய். நீ கோயில் பூசை செய்வோன் சிலையை கொண்டு விற்பதை போல, வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழப்பதை போல இந்த நாட்டை இன்றைக்கு நீ விற்றுக் கொண்டிருக்கிறாய். இந்தியாவில் இந்தியன் ரயில்வே உலகத்தின் மிகப்பெரிய ரயில்வே இந்தியன் ரயில்வே. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்தியாவை இணைப்பது இதயங்கள் மட்டுமல்ல, ரயில்வேயும் தான். அந்த ரயில்வேயில் நீ அறிவித்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் நிதியமைச்சர், ஆண்டுதோறும் நடைபெறுகிற உலக அழகி போட்டியில் தங்கப்பதக்கம் வாங்குகிற பெருமாட்டி, நீ ஒரு திட்டம் அறிவித்தாயா? எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் சென்னை மெட்ரோவுக்கு 2வது கட்டம் என்பதை தாண்டி தமிழ் நிலை பெற்ற தாங்கிற மரபின் மகிழ்நனை மருகின் மாநகர் மதுரைக்கு, பொங்கு தமிழுக்கு தலை தந்த கொங்கு குமணன் உலவிய கோவைக்கு நாங்கள் மெட்ரோ வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை வைத்ததற்கு பிறகு நீங்கள் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில்
அந்த திட்டம் நிறைவேற்றுவது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலிக்கும் என்றாவது நாடாளுமன்றத்தில் எங்கள் நிதியமைச்சர் பேசினாரா? இல்லை. 7 தடவை நீ பீகார் என்று உச்சரிக்கிற நீ, தன்னை தமிழச்சி என்று பறைசாற்றுகிற நிர்மலா சீதாராமன் ஒரு இடத்திலாவது தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா? இல்லை. வழக்கம் போல ஏதாவது ஒரு புறநானூற்று கவிதை இல்லாவிட்டால் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுகிற நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டு நீதிநிலை அறிக்கையில் ஒரு தமிழ் செய்யுளை கூட மேற்கோள் காட்டவில்லை என்றால் உங்கள் வன்மத்தின் கனம் யாருக்கு புரிகிறதோ இல்லையோ எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு புரிகிறது. அதனால் அவர் எதிர்க்கிறார். இந்தி ஏன் கற்க வேண்டும் என்பதற்கு காரணம் சொல்வாயா? நான் உண்ணுகிற உணவகத்தில், நான் தங்குகிற விடுதியில், வயல்வெளிகளில், ஹாலோ பிரிக்ஸ் தயாரிக்கிற இடத்தில், ஒரகடத்தில், சோழிங்கநல்லூரில், எல்லா இடங்களிலும் இன்றைக்கு வட இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களில் யாராவது சின்ன பையல் சீமானை போல அவர்கள் மீது பகை பாராட்டி இருக்கிறோமா? அவர்கள் மீது வன்மத்தையோ வக்கிரத்தையோ வெளிப்படுத்தி இருக்கிறோமா? உலகம் இன்றைக்கு the world is global village, உலகம் உள்ளங்கையில் வந்துவிட்டது. இதிலே போய் இனவாத அரசியலை செய்வதற்கு திமுக விரும்பவில்லை. ஆனால் இனத்துக்கான அரசியலை முன்னெடுத்த கட்சி இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அமித்ஷா சொல்லுகிறார், இனி இந்தியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய், 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை அங்கீகரிக்கிறாய் என்று அமித்ஷா கேட்கிறார். நான் அமித்ஷாவுக்கு சொல்வேன், நீ குஜராத்தி, ஆனால் நீ பேசுவது இந்தி. நாடாளுமன்ற பிரதமர் மோடி குஜராத்தி, அவர் பேசுவது ஹிந்தி. அதே குஜராத்தில் தான் பிறந்தார் போர்பந்தரில் மகாத்மா காந்தி. அவர் சிறைச்சாலையில் இருந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய பயோகிராபி, தன்னுடைய சுயசரிதை எழுதினார். எந்த மொழியில் எழுதினார் தெரியுமா? குஜராத்தி மொழியில் தான் எழுதினார். அதே குஜராத்தில் பிறந்த நரேந்திர மோடி, அதே குஜராத்தில் பிறந்த அமித்ஷா இந்தியில் தான் பேசுகிறார்கள். அப்படி என்றால் இந்தியாவினுடைய பிரதமரையே இந்தி விழுங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே இந்தி விழுங்கி இருக்கிறது. ஆனால் இந்தி விழுங்க முடியாமல் தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற இந்தியாவின் ஒரே தலைவர் எங்கள் ஸ்டாலின் என்பதை சமகால வரலாற்றில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தாராம். 2 மணி நேரம் உரையாடினார்களாம். எடப்பாடி பழனிசாமி இந்தி பிரச்சார சபாவில் படித்தவனா? நீ ஒரு புத்தக திருவிழாவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்றே சொல்ல வரவில்லை. உனக்கு ஆல்பர்ட் 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 என்று 4 தடவை சொல்லி 5வது தடவை ஆம்லெட் என்று நீ முடித்தவன். நீ அமித்ஷாவிடத்தில் இந்தியில் பேசினாயா? இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு? இப்பொழுது பிஜேபி கட்சிக்கு என்ன ஆசை? திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். அண்ணாமலை சொல்லுகிறார், திமுக ஆட்சி அகற்றுவதரை நான் செருப்பணிய போவதில்லை என்று. அண்ணாமலைக்கு நாஞ்சில் சம்பத் அடக்கத்தோடு சொல்வேன், 7 பிறவி எடுத்தாலும் இனிமேல் உனக்கு செருப்பணிகிற வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டார்கள். உனக்கு ஏன் இந்த வன்மம்? இந்தி படித்தால் என்ன கிடைக்கும்? ஒரே நேரத்தில் 180 இசைக்கருவிகள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், 180 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 180 இசைக்கருவிகளையும் ஒரே நேரத்தில் இசைக்கிற பொழுது 180 இசைக்கருவிகளில் இருந்து வருகிற ஓசையும் 180 வடிவத்தில் நம் காதுகளுக்கு கேட்கும். இதற்கு பேர் சிம்பனி. இந்த சிம்பனியை சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்தில் மதுரை மாவட்டத்தின் மடியில் பண்ணைப்புறத்தில் பிறந்த எங்கள் இளையராஜா, 8வது வயதில் வைகை அணைக்கு கூலி வேலைக்கு போன இளையராஜா, சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகர் லண்டனில்
180 இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் இசைத்து 180 இசைக்கருவிகளினுடைய ஓசையை வெளிப்படுத்துகிற சிம்பனிக்கு அதை அமைக்கிற ஆற்றல் ஒரு தமிழ்நாட்டு தமிழன் இளையராஜாவுக்கு இருந்தது என்று நாங்கள் இன்றைக்கு நிரூபித்து வந்திருக்கிறோம். நாங்கள் சம்பத் கேட்கிறேன், இளையராஜா இந்தி படித்தவரா? இல்லையே. கணவர் காலமாகிவிட்டார். பிள்ளைக்கு இசையின் மீது ஆசை. வயிற்றுச்சோருக்கே வழி இல்லை. கழுத்தில் கிடந்த கரிசிமணி மாலை விற்றாள். மகனுக்கு ஒரு ஹார்மோனிய பெட்டி வாங்கி கொடுத்தாள். அந்த ஹார்மோனிய பெட்டி அவன் இசைத்தான். திரையுலகத்துக்குள் புகுந்தான். எனக்கு தெரிந்து ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்றான் ஏஆர் ரகுமான். இந்தி படித்தவனா? விண்வெளியில் விந்தை புரிந்தான் நேற்றைக்கு சிவன் பிள்ளை. இந்தி படித்தவனா? விண்வெளியில் ஆச்சரியங்களை அரங்கேற்றினான் திண்ணைப்பள்ளி கூடத்தில் கல்வி கற்ற மயில்சாமி அண்ணாதுரை. இந்தி கற்றவனா? நேற்றைக்கு வீரன் முத்துவேல் விழுப்புரத்தை சார்ந்தவன். விண்வெளியிலே மகத்தான சாதனைகளை தன் முன்னிலையில் நிகழ்த்தினான். இந்தி கற்றவனா? இன்றைக்கு இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறார் நாஞ்சில் நாட்டின் நாராயணன். இந்தி கற்றவரா? ஒரு படகோட்டியின் மகனாக பிறந்த அப்துல் கலாம் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் படிக்க வருகிற பொழுது கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு கையில் காசில்லை. மனம் செய்து கொடுத்த தமக்கையின் பொன் வளைகளை கழற்றி விற்று பட்டம் பெற்று இந்திய அரசாங்கத்தினுடைய அறிவியல் ஆலோசகர், இஸ்ரோவின் தலைவர், இந்தியாவின் ஜனாதிபதி, எல்லாவற்றையும் தாண்டி ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் பாலைவனத்தில் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கன்னத்தில் அறைந்து இந்தியா வல்லரசு என்று வையகத்துக்கு சொன்னவன் வாஜ்பாய் அல்ல, எங்கள் வணக்கத்திற்குரிய தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தி கற்றவனா? நான் சம்பத் கேட்கிறேன். இந்திய ஆதரிக்கவர்கள் இங்கே இருந்தால் கேட்கிறேன், இப்படி ஒரு பர்சனாலிட்டி இந்தி படித்தவர்களில் யாராவது இருக்கிறார்களா? உனக்கு சொல்ல முடியுமா? அப்ப நீ வம்புக்கு எங்களை வலிய சண்டைக்கு வருகிறாய். நீ வலிய சண்டைக்கு, நாங்கள் வம்புக்கு வரமாட்டோம், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டோம். இன்றைக்கு அதைத்தான் எங்கள் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன ஆயிற்று? இந்தியாவினுடைய தேசிய அரசியல் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் கக்கத்தில் இருக்கிறது. அவர் கேட்டால் ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் காணொலியில் பேசுகிறார். அவர் கூப்பிட்டால் பிஜேபி ஆளாத மாநிலம் என்று கருதப்படுகிற தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சென்னைக்கு வருகிறார். அவர் அழைத்தால் மனோகரமான மலையாள மண்ணினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அவர் அழைத்தால் கர்நாடகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய ஆற்றலின் ஊற்று கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் இன்றைக்கு தமிழ்நாட்டை பழிவாங்குவதற்கு நீ திட்டமிடுகிறாய். நீ தொகுதி மறுசீரமைப்பு செய்வதற்கு இது உகந்த நேரம் என்பதை நாஞ்சில் சம்பத் மறுக்கவில்லை. ஆனால் அதை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்பது எங்களது முதலமைச்சர் கோரிக்கை. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி வரையறை மறுசீரமைப்பு செய்தால் 80 தொகுதிகள் இருக்கிற உத்தரப்பிரதேசத்திற்கு 163 தொகுதிகள் கிடைக்கும். தொகுதி மறுசீரமைப்பு ஒரு மறுவரையறை செய்தால் 40 தொகுதிகளில் இருக்கிற பீகாருக்கு 76 தொகுதிகள் கிடைக்கும். தொகுதி மறுசீரமைப்பு என்று வந்தால் 39 தொகுதிகள் இருக்கின்ற தமிழகத்திற்கு 31 தொகுதிகள் தான் கிடைக்கும். ஆகவே எங்களினுடைய குரல், திமுகவின் குரல், ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ், இது காலத்தின் குரல். எங்கள் குரல் டெல்லியில் எதிரொலிக்காது.
இந்த மாநிலம் சிறுமைப்படுத்தப்பட்டால், எங்களுடைய ரெப்ரசன்டேஷனுடைய எண்ணிக்கை குறையுமானால் எங்கள் குரலை நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீர்கள். மணிப்பூர் நிலைமை தமிழ்நாட்டிற்கும் வரும். மணிப்பூரில் என்ன நடந்தது? இயற்கை நாட்டியம் செய்கின்ற மணிப்பூர், பச்சை பசேல் என படர்ந்து கிடக்கின்ற சின்னஞ்சிறிய மணிப்பூர். அங்கே கும்கி இனத்தை சார்ந்த மக்கள், மெகதி வகுப்பை சார்ந்த மக்களுக்குள் ஒரு தீரா பகை. அந்த மெகதி வகுப்பை சார்ந்த 1000 பேர் ஊர்வலமாக வருகிறார்கள். ஊர்வலத்தின் முடிவில், தொடக்கத்தில் 2 கும்கி இன பெண்களை, என் தாய்மார்களே, என்னுடைய நாக்கு கூசுகிறது, என்னுடைய வாக்குக்கு வலிமை இழந்து நிற்கிறேன். 2 பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த 2 பெண்களை காட்டில் கொண்டு போய் வன்புணர்வு செய்து கசக்கி எறிந்தார்கள். அதிலே ஒரு பெண்ணுக்கு வயது 40. இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் -6 டிகிரி குளிரில் இமயமலையின் உச்சியில் இந்த நாட்டின் மானம் காக்க போராடியவனுடைய மனைவி அவள். உங்கள் கண்களில் கருணை இருந்தால், உங்கள் கண்களில் காருண்யம் இருந்தால், உங்கள் கண்களில் கனிவு குடியிருந்தால், அடுத்தவன் படுகிற துன்பம் கண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால், உங்களுக்கு மனம் இருந்தால், உங்கள் மனதில் மானிட பற்று இருக்குமானால், உங்கள் மனதில் மனிதாபிமானம் தங்கச்சிம்மாசனம் போட்டு இருக்குமானால், உங்கள் மனதிற்கு மனச்சாட்சி இருக்குமானால், உங்களுக்கு இதயம் இருக்குமானால், உங்கள் இதயத்தில் ஈரம் இருக்குமானால், இரக்கம் இருக்குமானால், நாஞ்சல் சம்பத் உங்கள் கால்களில் மாலையாக விழுந்து கேட்கிறேன். பட்ட பகலில் 1000 பேர் ஊர்வலமாக வந்து ஒரு காட்டில் கொண்டு போய் 2 கும்கி இன பெண்களை மாறி மாறி வன்புணர்வு செய்தார்கள். நான் நாடாளும் பிரதம அமைச்சரை கேட்கிறேன். when Rome was burning, Nero was fiddling. ரோமாபுரி நகரம் தீப்பற்றி எரிந்தது, நீரோ மன்னன் விடில் வாசித்தான். நீ இதுவரைக்கும் மணிப்பூர் போய் பார்க்கவில்லை. அந்த மக்களினுடைய துயரத்தை நீ காது கொடுத்து கேட்க தயாரில்லை. நாளைக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் இந்த வரையறையை திமுகவும் தமிழ்நாடும் ஏற்றுக்கொண்டால், நான் இங்கே வருகை தந்திருக்கிற அரசியல் பார்வையாளர்களுக்கு, கட்சி சாராத பெருமக்களுக்கு, என் வாலிப தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாடு மணிப்பூர் ஆகிற கொடுமை அரங்கேறிவிடும். அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம். மோடியை எதிர்க்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம் அல்ல. தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாடு சிறுமைப்படுத்தப்படும் என்பதையும் தாண்டி இந்தியாவினுடைய பன்மைத்தன்மத்திற்கு அவர்கள் பாடை கட்டி விடுவார்கள். இந்தியாவினுடைய மதச்சார்பைக்கு அவர்கள் ஊனம் ஏற்படுத்தி விடுவார்கள். இன்றைக்கு என்ன நடந்தது? நாக்பூர் RSS கேந்திரம் அங்கே இருக்கிறது. முகலாய மாமன்னன் அவுரங்கசீப் அவர்களினுடைய நினைவிடம். இன்றைக்கு ஒரு மன்னனாக இருந்தவன், மணிமுடி தரித்திருந்தவன், ஈமானின் மீது இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன், இந்தியாவை பரிபாலனம் செய்தவன், வல்லமை மிகுந்த சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்றவன். அவர் மறைந்து போனார். நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. அந்த சமாதியை உடைக்க வேண்டும் என்று ஒரு புறப்படுகிறது ஒரு கூட்டம். கல்லறைக்குள் போறவர்களை காயப்படுத்தலாமா? அவுரங்கசீப் செய்த குற்றம் என்ன? வரலாற்று மாணவனாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கங்கை நதி தீரத்தில் 6.25 ரூபாய் வரி வசூலிக்கப்பட்ட நிலையில் கங்கை நதிக்கரையில் அதை ரத்து செய்தவர் மாமன்னர் அவுரங்கசீப். எரிக்கப்பட்ட சடலங்கள், எலும்புகள் அல்லது அஸ்தியை இந்துக்கள் கங்கை கரையில் கரைக்கும் பொழுது வரி செலுத்தினார்கள். அந்த வரியை ரத்து செய்தவன் அவுரங்கசீப்.
இறந்தவர்களை எரிப்பதற்கு பின் என் பெருமைக்குரியவர்களே வரட்டி மீதான வரியை ரத்து செய்தவன் மாமன்னன் அவுரங்கசீப். தீபாவளியின் போது ஏற்றப்பட்ட தீப அலங்காரங்களுக்கு கங்கை நீரத்தில் வரி போட்டார்கள். அதை ரத்து செய்தவன் அவுரங்கசீப். பண்டிகை சந்தைகளில் யாத்ராவின் போதும் மக்கள் பொருட்களை வாங்கவும் விற்கவும் அன்றைக்கு வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்த பொழுது இந்து மக்களுக்காக அன்றைக்கு அதை ரத்து செய்தவன் அவுரங்கசீப். அவன் பகைமை பாராட்டினானா? மத கண்ணாட்டத்தோடு இந்த நாட்டின் மாமன்னராக இருந்தானா? ஒரு இறந்தவனுடைய கல்லறையை உடைக்க வேண்டும் என்று நாக்பூரிலே இன்றைக்கு நீங்கள் அந்த கல்லறையை உடைப்பதற்கு புறப்படுகிறீர்களே, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டதாம். ஒரு மாணவி வன்முணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டால், ஒருவனுடைய கை துண்டிக்கப்பட்டால், ஒரு இடத்தில் ஒரு கொலை நடந்தால் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்று சத்தம் போடுகிறீர்களே. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், அடுதலும் தொலைதலும் புதுவதென்று உலகத்துக்கு இயற்கை. என் மீது ஜெலசி, என் மீது பொறாமை உள்ள ஒருவன் இருக்கலாம். அவன் என்னை கொல்லுவதற்கு அவன் திட்டமிடலாம். ஒரு சூரியோதயத்தில் அவன் என்னை தீர்த்து கட்டிவிடலாம். அவனை உளவு பார்க்கிற வேலை போலீஸுக்கா? நான் போலீஸுக்கு தகவல் கொடுத்தேனா? என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டேனா? அப்படி பாதுகாப்பு கேட்டு அண்ணன் ஸ்டாலின் அரசு யாருக்காவது கொடுக்காமல் இருந்ததா? ஒரு தனி மனித கொலைகளை ஆங்கொன்றியும் இங்கொன்றுமாக நடப்பதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது இன்றைக்கு குட்டி சுவர்கள் குறைக்கின்றன. இந்த குரலை நான் அலட்சியப்படுத்துகிறேன். இன்றைக்கு நாக்பூரில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது. திரிவேடி சங்கமத்தில் கும்பமேளாவில் நீராடுவதற்கு வந்த மக்கள் டெல்லியில் முற்றுகையிட்டார்கள். டெல்லியில் இருந்து பிரயாகை வரை போவதற்கு ரயில் விடுவதற்கு அவருக்கு யோக்கியதை இல்லை. ரயிலிலே இடம் பிடிப்பதற்கு முட்டி மோதி தள்ளி உந்தி அந்த நெரிசலில் சிக்கி போனவர்களுடைய எண்ணிக்கை உன் கையில் இருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் மாநிலத்தில் காலடியில் ஒரு போலீஸ் சாமியார் பேசுகிறார் என்று செய்தி கேட்டு 10ஆம் பசிலித்தனத்தில் மூழ்கியிருந்த மக்கள் போலீஸ் சாமியாரின் பேச்சை கேட்டார்கள். அவன் பேசி முடித்ததற்கு பிறகு என் தாய்மார்களே, அவன் காலடி மண்ணை எடுக்க வேண்டும் என்று பெண்கள் நான் முந்தி நீ முந்தி என்று முண்டியெடுத்து படையெடுத்ததில் ஒருவர் அல்ல 228 பேர் செத்து போனார்கள். அந்த போலீஸ் சாமியார் மீது எஃப்ஐஆர் போட்டாயா? அவரை கைது செய்தாயா? அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தினாயா? சட்டம் ஒழுங்கு கெட்டதென்று இனிமேல் பேச ஆரம்பித்தால் உங்கள் ஆட்சியில் எங்கெங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டது என்ற பட்டியலை நாஞ்சில் சம்பத் அம்பலப்படுத்த வேண்டியது ஒரு அழுகி நாறி போய் விடுவீர்கள். ஆகவே எங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை வைத்துக் கொண்டு இந்த மண்ணை மகத்துவமுள்ள மண்ணாக மாற்றுவதற்கு தத்தளித்தால் படகாக இருக்கிறார் ஸ்டாலின், தடுமாறினால் ஊன்றுகோலாக இருக்கிறார் ஸ்டாலின், உங்கள் இரும்பை பொன்னாக்குகின்ற மந்திரக்கோலாக இருக்கிறார் ஸ்டாலின். அவர் கையில் இருக்கிற செங்கோல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிழலை தந்திருக்கிறது, நிம்மதியை தந்திருக்கிறது. இந்த நிழலும் நிம்மதியும் தொடர அண்ணன் ஸ்டாலினுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று சொல்லி மாவட்ட செயலாளர் உரையாற்ற வேண்டும். நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கு தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். இவன் எவ்வளவு நேரம் பேசுவான் என்று என் மீது ரொம்ப ஆத்திரத்தில் இருப்பது எனக்கு புரிகிறது. விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.